வணக்கம் ட்ரேடர்ஸ். வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னையோட மார்க்கெட்டோட அனாலிசிஸ் நமக்கு எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னையோட மார்க்கெட்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டால பார்க்கும்போது, கிஃப்ட் நிஃப்டி டேட்டால ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் கேப் அப் இருந்துச்சு. அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஒரு 150லிருந்து ஒரு 200 பாயிண்ட்டுக்குள்ள நமக்கு ஒரு கேப் அப் வரலான்னு. 150க்கும் 200க்கும் நடுவுல பார்த்தோம்னா 175. அப்போ இன்னையோட நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா ஒரு 180 பாயிண்ட் இருக்கு. அப்போ இன்னையோட நிஃப்டி 50 கரெக்ட்டா ஒரு 180 பாயிண்ட் இல்லன்னா 177 பாயிண்ட் வந்து நமக்கு இன்னைக்கு வந்து கேப் அப் வந்திருக்கு. அப்போ இந்த கேப் அப்க்கு அப்புறம் நம்ம 2வது விஷயம் என்ன சொல்லியிருந்தோம்னா, 24,700 இருக்கு பாருங்க. இந்த 24,700ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து மார்க்கெட் மேல புஷ் ஆச்சுனா தான் மார்க்கெட் மேல போகும். அப்படி இல்லைன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டா இருக்கணும். கரெக்ட்டா அதே மாரி மார்க்கெட் வந்து இன்னைக்கு காலையில இருந்து பார்த்தீங்கன்னா, கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு. அந்த கேப் அப்ல இருந்து இதுதான் 24,700ஓட இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அங்கிருந்து மார்க்கெட் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்வேஸ் ஆசிலேஷன் அப்படியே போயிட்டு இருக்கு. அண்ட் எண்ட் ஆஃப் த டேல மட்டும் ஒரு 2:45க்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ப்பா ஒரு ஹையஸ்ட் ரேஞ்ச ரீச் ஆச்சு. அண்ட் இது வரைக்கும் இந்த 2:20லிருந்து 2:45 வரைக்கும் போன ராலி மட்டும் தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கால் ஆப்ஷன் ராலி. இது 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல. அதே இது 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்னொரு 2, 3 ராலிஸ்லாம் சேர்த்து கிடைச்சிருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 11 மணியில ஒரு டவுன்ஃபால் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம 9:45க்கு ஒரு டவுன்ஃபால் வந்துச்சு. இந்த 9:45க்கு ஒரு அப் ட்ரெண்டும், அதுக்கப்புறம் இருக்க டவுன் ட்ரெண்டும். இது 2மே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு 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 ட்ரேட் வந்து ட்ரிகர் பண்றது மாரி இருக்கும். அதே இது நீங்க வந்து 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லயோ, 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லயோ இன்னைக்கு மார்க்கெட்ட பார்த்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல 15 மினிட்ஸ் அண்ட் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்திருக்கும். ஏன்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டான மூவ் கிடையாது. இங்க பார்த்தோம்னா 5ஆம் தேதிக்கு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இங்க இருக்கு. இங்கிருந்து மார்க்கெட் வந்து பொறுமையா தான் ஆசிலேட் ஆயிருக்கு. ஆனா அதே இது நம்ம வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆசிலேஷன் நம்மளால பார்க்க முடியும். இந்த இடத்துல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு வந்து கேப் அப்க்கு அப்புறமே இங்கிருந்து நமக்கு போகும்போது இந்த இடத்துல ஒரு 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 10 மினிட்ஸ் ஒரு ட்ரிகர் 10 மினிட்ஸ் ஒரு ட்ரேட் ட்ரிகரா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு 10:30 போல 10:35ன்னு நினைக்கிறேன் கரெக்ட்டா. எங்க அந்த கேண்டில் இந்த கேண்டில். இந்த கேண்டில் இந்த ஒரு 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ வந்து கிராஸ் பண்ணிட்டு மேல வந்திருக்கு பாருங்க. இந்த இடத்துல இருந்து. இங்கிருந்து நமக்கு ஒரு 10:50 வரைக்கும். இந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம். இது 2மே ஒரு கால் ஆப்ஷன்க்கான ஒரு ட்ரிகர் தான் சொல்லலாம். அண்ட் கிளீனான ட்ரிகர். அண்ட் இதெல்லாம் விட்டுட்டு கடைசியில நமக்கு வந்து 2:20க்கு இந்த இடத்துல நமக்கு இருக்கு. 2:20ல இருந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இது வந்து ஒரு புல் பேக். இந்த புல் பேக்ல நீங்க எக்ஸிட் ஆகாம இருந்திருந்தீங்க அப்படின்னா, ஒண்ணா நீங்க இந்த இடத்துல நீங்க பொசிஷன் எடுத்திருந்திருக்கலாம். அப்படி இல்ல, அதாவது இந்த இடத்துல நீங்க பொசிஷன் எடுத்திருந்திருக்கலாம். அப்படி இல்லன்னா இந்த இடத்துல ஒரு பொசிஷன் எடுத்திருந்திருக்கலாம். இந்த 2லயும் நீங்க ஏதாவது ஒரு பொசிஷன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, அழகான மேல போயிருக்கும். ஏன்னா இந்த இடத்துலயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த செட்டப் வச்சிருந்தாலும் சரி, எந்த மாரி ஒரு லாஜிக் வச்சிருந்தாலும் சரி, ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து இந்த 2:20ல உங்களுக்கு வந்து ட்ரேட் ட்ரிகர் ஆயிருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எல்லாம் கிராஸ் பண்ணிருச்சு. அண்ட் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு இண்டிகேட்டர். அப்படிங்கும்போது அந்த இண்டிகேட்டர கிராஸ் ஆனதுக்கப்புறம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து அந்த இண்டிகேட்டர்லேருந்து கீழயே வரல. கீழ வந்தது எப்போ அப்படின்னா, நமக்கு வந்து 3.2 3.3க்கு தான் வந்துச்சு. ஏன்னா 3.2க்கு டவுன்ஃபால் தான். 3.3ஓட கேண்டில் தான் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 3.3ஓட கேண்டில் தான் அதோட புல் பேக். அப்போ இந்த இடத்துல ஒரு டவுன் ஃபாலிங், அதுக்கப்புறம் ஒரு புல் பேக், அதுக்கப்புறம் ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு பாருங்க. அப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கிவ் அப் ஆயிருச்சுன்னு அர்த்தம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு வந்து 3.3 அப்போ மார்க்கெட் என்ன ஆயிருச்சுன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான டவுன்ஃபால் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு புல் பேக். அப்போ இந்த கிரீன் கேண்டில் வரும்போது நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? மார்க்கெட் அப்படியே ஒரு அப் ட்ரெண்ட் போகும்னு. ஆனா அந்த அப் ட்ரெண்ட் போகாம 3வதா ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு பாருங்க. இந்த மாரி ஒரு கேண்டில் பேட்டர்ன் வரும்போது ட்ரெண்ட பிரேக் ஆயிருச்சு. மார்க்கெட் கீழ வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸிட் ஆயிருக்கணும். அப்போ இங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2:20லிருந்து நமக்கு ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3:5 வரைக்குமே மார்க்கெட்ல ஒரு ஸ்ட்ராங்கான இன்னையோட கால் ஆப்ஷன் ட்ரேட் இருந்துச்சு. அண்ட் இது வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல. சப்போஸ் உங்களுக்கு 1 மினிட் டைம் ஃப்ரேம தாண்டி நீங்க போனீங்கன்னா 3 அண்ட் 15 மினிட்ஸ்ல இன்னையோட மார்க்கெட்ல நமக்கு வந்து ட்ரேட்க்கான ஒரு சிக்னல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். பட் ஆல்மோஸ்ட் லைக் சேம் டைம் ஃப்ரேம் தான் இருக்கும். இங்கேயும் அதே மாரி தான். 2:20லேருந்து 3:05 வரைக்கும் தான் நமக்கு வந்து கரெக்ட்டான ஒரு ட்ரேட் இருந்திருக்குன்னு சொல்லலாம். இதுதான் இன்னையோட மார்க்கெட்ல நம்ம எங்கெங்கெல்லாம் ட்ரேட் எடுத்துருக்கதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நமக்கு காமிக்குது. இப்போ இன்னையோட மார்க்கெட் நமக்கு முடிஞ்சுச்சு. இப்ப நாளைக்கு என்னதான் நடக்கும்? அதுதானே நமக்கு ரொம்ப முக்கியம். அப்ப நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கும்போது, நம்ம முதல்ல வந்து இதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம்.
ஸோ நம்ம சிக்னல்ஸ் அதே மாரி ஏற்கனவே வச்சிருந்த பிரெடிக்ஷன்ஸ் எல்லாமே டெலீட் பண்ணிட்டோம். ஸோ நாளையோட மார்க்கெட்க்கு நமக்கு முக்கியமா என்ன தெரிய வரணும் அப்டின்னா, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போகுமா? இல்ல தொடர்ந்து வந்து டவுன் ட்ரெண்ட்ல வருமா? அப்டிங்கிறது தான் நமக்கு முக்கியமானது. அப்போ நம்ம இத பார்க்கும்போது இன்னையோட டைம் நமக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ யுஎஸ் மார்க்கெட் பொறுத்தளவுல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல ஒரு கேப் டவுன் வந்திருக்கு. ஓகே. இது S&P 500ல மட்டும் கிடையாது. அப்படியே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ்ல கேப் டவுன் ஆனா ரெக்கவரி ஆயிருச்சு. அது அடுத்து பார்த்தீங்கன்னா, டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ்ல கேப் டவுன் அண்ட் மார்க்கெட் வந்து ஒரு சைட் மறுபடியும் வந்து ஒரு டவுன்வர்ட்ஸ்ல வந்து மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இந்த யுஎஸ் மார்க்கெட்டோட ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மார்க்கெட்ல ஒரு கேப் டவுன் அண்ட் ஒரு செல்லிங் பிரஷர் இருக்கு. அப்படிங்கிற ஒரு கவனத்துல இருக்கட்டும். அதே மாரி நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ல நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நேத்து வந்து இன்னைக்கு வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. ஸோ அப்படிங்கிறனால நாளைக்கு வந்து புதுசா தான் நமக்கு வந்து பொசிஷன்ஸ் எல்லாம் ஃபில் ஆகும். அந்த ஒரு காரணத்தினால, நமக்கு வந்து நாளையோட மார்க்கெட்ல இந்த 24,700 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ மார்க்கெட் நாளைக்கு இந்த 24,700க்கு மேலேயே சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து நிஃப்டி 50ய பொறுத்தளவு ஒரு 25,000 வரைக்கும் மார்க்கெட் வந்து புஷ் ஆறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அதே சமயம் மார்க்கெட் வந்து இந்த 24,700லேருந்து கீழ சஸ்டெயின் ஆயிடுச்சு. இங்கிருந்து நமக்கு வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆயி, மார்க்கெட் வந்து அப்படியே வந்துருச்சுன்னா, நாளையோட டார்கெட் வந்து 24,440 வரைக்கும் வரும். ஸோ, அப்போ இன்னையோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் இப்போதைய இருக்கிற நிலைமைய வச்சு நமக்கு பார்க்கும்போது, மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேப் ஃபில்லிங் நடக்கவே இல்ல. அந்த ஒரு காரணத்தினால, நாளையோட ப்ரீவியஸ் மார்க்கெட்டோட லோ, இன்னையோட லோ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கரெக்ட்டா வந்து 24,540 இருக்கு. அப்போ இந்த லோவ ஃபர்ஸ்ட் 24,700லேருந்து மார்க்கெட் அப்படியே கீழ வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா, கண்டிப்பாக இந்த லோக்கு கீழ தான் கேப் டவுன் ஓப்பன் ஆகும். ஸோ அப்படிங்கிற காரணத்தினால, நமக்கு வந்து நாளையோட மார்க்கெட்க்கு 24,440 ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் நாளையோட ட்ரெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, மார்க்கெட் வந்து 24,000 வரைக்கும் கூட வரும். அண்ட் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து புதன்கிழமை வந்த கேப் டவுன வந்து இன்னைக்கு வந்து மேட்ச் பண்ணிருச்சு. ஸோ அப்படிங்கிறனால இந்த கேப் கவரிங் இல்லன்னா கேப் ரெக்கவரின்னு சொல்லுவாங்க. இந்த கேப் ரெக்கவரிய வந்து கவர் பண்ணிட்டனால, அழகா ஆல்மோஸ்ட் நமக்கு கவர் ஆயிருச்சு அப்படிங்கிறனால, நமக்கு வந்து நாளைக்கு மார்க்கெட் வந்து கீழ வரதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இந்த 24,700 நிஃப்டி 50ய பொறுத்தளவு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இண்டிகேஷன்ஸ். அதிலிருந்து மார்க்கெட் கீழ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு டவுன் சைடு வரும். சென்செக்ஸ பொறுத்தளவு நம்ம இன்னைக்கு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஒரு 80,000 வரைக்கும் மார்க்கெட்ஸ் வந்து புஷ் ஆகும்னு. அண்ட் சென்செக்ஸ் வந்து நாளைக்கும் 80,000லேருந்து மார்க்கெட் வந்து கீழ வரதுக்கான வாய்ப்புகள் நமக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. அப்போ 80,000லேருந்து கீழ வந்துச்சுன்னா, எவ்வளோ தூரம் வரைக்கும் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, 79,200 வரைக்கும் வரலாம். 79,200 வரைக்கும் வரலாம். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்ல இருக்கிற 79,200 வரைக்கும் நமக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ சென்செக்ஸ பொறுத்தளவு மார்க்கெட் வந்து டவுன் ஃபாலிங் மார்க்கெட் 79,200 வரைக்கும் வரும். நிஃப்டி 50ய பொறுத்தளவு மார்க்கெட் வந்து 24,700லேருந்து 24,440 வரைக்கும். அண்ட் பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல நாளையோட மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ஃபாலிங் மார்க்கெட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மறுபடியும் நெறையாக இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. இதான் நம்மளோட ஒரு அனாலிசிஸ். நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி அது மட்டும் இல்லாம யுஎஸ் மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் இப்போதைய நிலைமையில நமக்கு வந்து எஃப்ஐஐஸ் அண்ட் ப்ரோஸோட டீடைல்ஸ் வந்து அப்டேட் ஆகல. நீங்க பார்த்தீங்கன்னா, மார்ச் 4ஆம் தேதி வரைக்கும் தான் அப்டேட் ஆயிருக்கு. ஸோ அதனால எஃப்ஐஐஸும் ப்ரோஸோட மார்க்கெட்டும் அதே மாரி நம்ம கேஷ் மார்க்கெட்ல அவங்க எப்படி ட்ரேட் பண்ணியிருந்திருக்காங்கங்கிற இன்ஃபர்மேஷனும் இதுவரைக்கும் அப்டேட் ஆகல. அப்டேட் ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால நாளைக்கு காலையில நமக்கு பார்க்கலாம். மார்க்கெட்ல இந்த டேட்டாஸ் எல்லாம் என்ன சொல்ல வருது? மார்க்கெட் நாளைக்கு கீழ விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல ரெக்கவரி ஆகி மறுபடியும் ஸ்ட்ராங்கா மேல போகுமா? அப்படிங்கிறத ஸோ நாளைக்கு காலைல சந்திப்போம். கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி. வணக்கம்.